சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் 88 லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகமானது. 237 விவசாயிகள் 1068 மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். ஆத்தூர், சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 10 வியாபாரிகள் மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர். இதில் விரலி மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 18,029 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,569 ரூபாய்க்கும் ஏலம் போனது. உருண்டை மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 15,687 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 14,589 ரூபாய்க்கும் ஏலம் போனது. பனங்காலி மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 19,000 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,689 ரூபாய்க்கும் விலை போனது. கடந்த வாரத்தை காட்டிலும் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய் வரை குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். ஆடி மாதத்தில் விலை கூடும் என்பதால் விவசாயிகள் மஞ்சளை அதிகம் விற்பனைக்கு கொண்டு வரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் ரவுடிகளை கண்காணிக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலான அதிரடி வாகன சோதனையில் சாவியுடன் கத்தி இணைந்திருந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூர் மாவட்ட எல்லைப் பகுதிகளான 7 இடங்களில் காவல்துறையினரின் வாகன சோதனை நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் கரூர், அரவக்குறிச்சி, வேலாயுதம்பாளையம், வாங்கப்பாளையம், தென்னிலை, வைரமடை பகுதிகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர பகுதிகளின் 26 இடங்களில் அதிரடி வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சட்டவிரோத கடத்தல், ரவுடிகளின் நகர்வுகளை கண்காணித்தனர். ஆயுத புழக்கம் குறித்தும் தீவிர சோதனை நடைபெற்றது. போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். அங்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை என குறிப்பிட்ட அவர் போதைப் பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் தற்போது அது குறைந்து வருகிறது என்றும் கூறினார். இருப்பினும் தங்கள் குழந்தைகளின் பழக்க வழக்கத்தை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என ரங்கசாமி அறிவுறுத்தினார். போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். திண்டுக்கல்லில் நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய சென்ற வழக்கறிஞர்களோடு ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் களிமந்தயம் முதல் ஒட்டன்சத்திரம் வரையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலைகள் அமைக்க பட்டா இடங்களை கையகப்படுத்தி வேலைகள் தொடங்கப்பட்டன. பட்டா இடம் வைத்திருந்த 16 நபர்கள் இழப்பீடு தொகை போதியதாக இல்லை என கூறி திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் 16 நபர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பிறப்பித்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றவில்லை. இதையடுத்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இழப்பீடு தொகைக்கு நிகரான மதிப்புள்ள 10 பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஜப்தி செய்து கொள்ளலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவை அடுத்து வழக்கறிஞர் வேணுகோபால் மற்றும் உதயநிதி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய சென்றபோது ஆட்சியர் அலுவலக ஊழியர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோர்ட்டு உத்தரவுப்படி கலெக்டர் அலுவலக பொருளை ஜப்தி பண்ண வந்தோம். உள்ளே இருக்க ஊழியர் யாரும் எங்களுக்கு முறையாக ஒத்துழைப்பு தரல. எங்களை வெளியே போக சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அதனால் ஜப்தியை விலக்கிட்டு மீண்டும் போலீஸ் பாதுகாப்போடு ஜப்தி எடுக்க நாங்கள் கோர்ட்டை அணுகுறோம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினரை மீறி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர்.
தமிழகத்தில் கள்ளர் சீரமைப்பு மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைத்து அதன் பெயரினையும் மாற்றி அமைத்திட வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தனது ஆய்வறிக்கையில் பரிந்துரை செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளுக்கு முன் போராட்டம் நடத்தினர். அதன் ஒரு பகுதியாக உசிலம்பட்டி அருகே உள்ள பூச்சிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது பள்ளிக்கு சென்ற மாணவர்களை வாசலிலேயே ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தடுத்தனர். நாங்கள் பள்ளிக்கு செல்வோம், எங்களை ஏன் தடுக்கிறீர்கள் என மாணவர்கள் எதிர்கேள்வி எழுப்பினர். மேலும் காவல்துறை பாதுகாப்போடு மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். ஆப்பிரிக்காவின் நைஜீரியா நாட்டில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் சிக்கினர். ஜோஸ் என்ற நகரில் செயல்பட்ட 2 மாடிகள் கொண்ட பள்ளி கட்டடம் இடிந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக ஆசிரியர், மாணவர்கள் உட்பட 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 5 மாணவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எத்தனை நபர்கள் கட்டடத்தில் இருந்தனர் என்பது குறித்த தகவல்கள் தற்போது வரை தெரியவில்லை. தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தப்படுகிறது. விதிமுறைகளை மீறி கட்டியது, தரமில்லாத கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன.